முனைவர் சா அசோக்குமார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் புதுச்சேரி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் தாளாளர். நெல்லித்தோப்பு தொகுதியில் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். மக்களுக்கு சேவை செய்ய, எல்லா பணிகளையும் சிறப்பாக செயல்பட, மக்கள் தேவைக்கேற்ப எல்லா காரியங்களையும் செய்ய, மக்களுக்காக உழைக்க, மக்களுக்காகவே நான் என்ற ஒரு எண்ணத்தில் சேவை செய்வதற்காக கப்பல் சின்னத்தில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுகிறேன். அதாவது மக்கள் இது ஒரு படித்தவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரிட்டையர்டு எச்எம் நானு. அதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிற, பாண்டிச்சேரி நீதிமன்றத்திலே கோர்ட்லயே இருக்கிற, நிறைய மக்களுக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொடுத்து வருகிறேன். இப்ப மக்கள் அந்த தலைவர்களை தேடி போகணும், எம்எல்ஏ தேடி போகணும். நான் அப்படி இல்லைங்க, நான் மக்களை தேடி போவேன். மக்களுக்காக சிறப்பான ஒரு பணியை செய்வேன், மக்களுக்காகவே உழைப்பேன். எனக்கு அர்ப்பணிப்போடு மக்களுக்கு, நெல்லித்தோப்பு மக்களுக்கு சிறப்பாக பணி செய்வேன். இது வரைக்கும் யாரும் செய்யாத பணியை செய்யணும். இப்ப நான் கூட நெல்லித்தோப்பு தொகுதியில எல்லா மக்களையும் சந்திக்கும் பொழுது யாரும் இதுல இங்க நின்னவங்க ப்ராப்பரா எதுவும் செய்யல. நாங்க இருக்கிற 5 ஆண்டுகள் ஒருவேளை மக்கள் நினைத்து நமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நெல்லித்தோப்பு தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக, கல்வி அறிவில நான் வளர்ந்திருக்கிறதுனால, நான் PhD ML DD முடித்திருக்கிறதுனால மக்களை கல்வி பாதையிலையும் வளர்ப்பேன். அது மட்டுமல்ல, மக்களுடைய குறைகளை கண்டிப்பாக தீர்ப்பேன். ஒவ்வொரு நிலைமையிலும் மக்களுக்காகவே உழைப்பேன். இப்ப நீ நிறைய மக்களுடைய குறைகள் எல்லாம் நாங்க போய் கேட்கும் போது, இது மாதிரி நாங்க போய் அவங்களை தேடி போக வேண்டியதா இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு. நாங்க அப்படி இல்லைங்க, மக்களுக்காகவே உழைப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிற இந்த நெல்லித்தோப்பு தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக, மற்ற எல்லாவற்றிலும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற தொகுதியாக மாற்றுவேன் என்ற உறுதியளித்து மக்களுக்கு கொடுத்து வருகிறேன். கண்டிப்பாக மக்கள் இந்த முறை ஒரு படித்த, ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை, ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை, மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு படித்தவர்களுக்கு கண்டிப்பாக நெல்லித்தோப்புல ஒரு வாக்கு அளிப்பாங்க என்று கண்டிப்பாக உறுதி அளித்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒருவேளை ஆண்டவருடைய சுத்தமானால் நமக்கு வாக்களித்தார் சொன்னா, நெல்லித்தோப்பு தொகுதியை எல்லா நிலைகளிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் ஒரு நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த நெல்லித்தோப்பு தொகுதியை வளர்ப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஒரு படித்த, ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை நீங்க தேர்ந்தெடுங்க, படித்தவர்களை தேர்ந்தெடுங்க. அப்பதான் மக்களுக்காக சேவை செய்வாங்க, மக்களுக்காக நாங்கெல்லாம் பணிபுரிவோம். அதாவது இப்ப நிறைய பேருடைய குறைகள் நான் கேட்டீங்கன்னா, நம்ம வராங்க, எம்எல்ஏ வராங்க, எம்எல்ஏ தேடி போறாங்க, மதிக்கிறது கிடையாது. நாங்க மக்கள் என்ன தேடி வர வேண்டியதில்லை, நான் மக்களை தேடி போய் மக்களுக்காக நான் உழைப்பேன் என்பதை மக்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். நெல்லித்தோப்பு தொகுதி ஒரு சிறந்த தொகுதியாக பாண்டிச்சேரியில, புதுச்சேரி மாநிலத்துல நெல்லித்தோப்பு தொகுதியானது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான மாநிலமாக, தொகுதியாக, அது மட்டுமல்ல மக்களுடைய குறைகளை தீர்க்கும் தொகுதியாக, மக்களுடைய அடிப்படை வசதிகளை தீர்க்கும் ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்பதை மக்களுக்கு உறுதி அளித்திருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்று சொன்னால், இந்த நெல்லித்தோப்பு தொகுதியை மற்ற தொகுதிகளை காட்டிலும் ஒரு சிறந்த தொகுதியாக, கல்வி அறிவில மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு அனைத்திலும் நம்ம நெல்லித்தோப்பு மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பல காரியங்களை செய்ய தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மக்களுக்காக எல்லா காரியங்களிலும், அதாவது மக்களுடைய அனைத்து தேவைகளும், இன்னைக்கு அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, அது இல்லாம இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு. அவங்க தெரியாது, இதுக்கு முன்னால இருந்தவங்களுக்கு சரியான பண்ணத்துக்கு தெரியாது. நம்ம நல்ல ஒரு ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிறனால, உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறனால, இன்னைக்கு சட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக நான் நேர்ல போயிட்டு அந்த குறைகளை தீர்த்து கொடுக்க நான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீ எல்லா இருக்கிற வேட்பாளரை காட்டிலும் கல்வி அறிவுல எல்லாவற்றிலும் உயர்நிலையில, அதாவது WMA, MAd, MPhil, PhD, DD, ML, மாஸ்டர் ஆஃப் லா எல்லாம் முடித்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற வேட்பாளரை காட்டிலும் நல்ல ஒரு ஹைலி குவாலிஃபைடா இருக்கிற, இந்த குவாலிஃபைடை வைத்து மக்களுக்காக, மக்களையும் அப்படியாக கல்வி அறிவை உயர்த்த வேண்டும், மக்களையும் ஒரு நல்ல வழியில கொண்டு போகும். எனக்கு முக்கியமா ஒரு சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வேட்பாளராக நிற்கிற நெல்லித்தோப்பு தொகுதியில எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது. மக்களையும் அது மாதிரி கொண்டு போவோம், அவ்வளவுதான். மக்களையும் நல்வழிப்படுத்துவேன். கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிப்போட படிப்புறதுனால மக்களுக்காக செய்வேன். எனக்கு
நான் வந்து ஒரு 34 ஆண்டுகள் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக திண்டிவனம் வாட்டர்ஸ்கார மேல்நிலை பள்ளியில பணிபுரிந்திருக்கிறேன். அதே போல உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கிறேன். பாண்டிச்சேரியில இன்னைக்கு நிறைய வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் மக்களுக்காக உதவி செய்து கொண்டு வருகிறேன். ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு சொன்னா கண்டிப்பாக நெல்லித்தோப்பு தொகுதியை இந்த புதுச்சேரி மாநிலத்துல மற்ற தொகுதிகளை காட்டிலும் சிறப்பான முறையில மக்களுக்காகவே சேவை செய்வது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மக்கள் வந்து ஒருவரை போய் பார்க்கும்போது அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஐயா ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே கிடையாதுன்றாங்க. இந்த கப்பல் சின்னத்துல முனைவர், அதாவது வழக்கறிஞர் முனைவர் அசோக்குமார் ஆகிய எனக்கு வாக்களித்தார் சொன்னா இந்த நெல்லித்தோப்பு தொகுதி சந்தமாக ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு துணையாக, ஒரு தலைவராக இருந்து இந்த நெல்லித்தோப்பு தொகுதியை வளர்ப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் ஐயா.